கோலிவுட்டுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் தான் நம்ம விஜய் சார். அதாவது ஒரு நேரத்தில் இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோவாக நடிக்க வந்துடுச்சு என கேலி செய்தவர்கள் கண் முன்பே அசுர வளர்ச்சி அடைந்து அவர்களையுமே வாயடித்து போக செய்திருக்கார். அதாவது தன்னுடைய கடின உழைப்பால் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதாகவும், அப்ப எஸ் சந்திரசேகரின் அவருடைய உதவி ஆதரவுடன் திரையுலகிற்கு வந்தாலுமே தன்னுடைய விடாமுயற்சியால் வெற்றி பெற்றவர் தான் நம்ம தளபதி அவர்கள். இதற்கிடையில தான் தன்னுடைய அப்பா சொல்லிக் கொடுத்த தொழில் ரகசியத்தையும் நம்ம விஜய் சார் எத்தனை ஆண்டுகளாக பின்பற்றி வந்துட்டு இருக்காரு. அதாவது அந்த தொழில் ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடுமையான உழைப்பு, நேரம் தவறாமை ரொம்பவே முக்கியம் என்றும், இந்த துறையில் போட்டி அதிகம் என்பதால கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்தவர்கள் வந்து விடுவார்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும் மகனே என்று விஜய் சாரிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்காரு எஸ் அவர்கள். அதாவது தான் சொன்னதை மனதில் வைத்து உழைத்து முன்னேறி இருக்க நம்ம விஜய் சார் என பெருமையாக கூறி வந்திருக்காரு எஸ் அவர்கள். மேலும் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை துவங்கி நடித்து வரும் விஜய் சாருக்கு முழு நேர அரசியலில் ஈடுபட வசதியாக தளபதியுடைய 69 திரைப்படத்துல நடிப்புக்கு முழுக்க போட முடிவு செய்து விட்டாரா. ஆனால் நீங்கள் படப்பிடிப்புக்கு முழுக்கப்படக்கூடாது, ஆண்டுக்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என திரையுலகினருமே ரசிகர்களுமே தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் வந்துட்டு இருக்காங்களாம். சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.